கண்ணை கட்டி வியாபாரம் இல்லையா? சைக்கிளை ஓட்டி பாரு, பிரேக்க புடிச்சு பாரு, பெல்ல அடிச்சு பாரு. உப்பு தண்ணி பட்டுதுன்னு வச்சுக்கா, துரு பிடிக்காது. ஒரிஜினல் டயர், ஒரிஜினல் டியூப், ஒரிஜினல் காத்து. அட டபுள்ஸ் கூட போலாம்பா. தண்ணி போட்டு ஓட்டுறான்னு வச்சுக்க, சைக்கிள் ஸ்டெடியா போகும். போலீஸ்காரரை பார்த்ததுன்னு வச்சுக்கா, அலேக்கா எஸ்கேப் ஆயிடும். அதோட உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்தாப்பா பணம். நிதானம் தவறுதில்லைன்னு பேசுறாங்க. இந்த முட்டைய அவிச்சு கொடு. முட்டையை அவிச்சு கொடுக்கவா இல்ல வழிச்சு கொடுக்கவா? நிதானமா இருக்கேன், ஸ்டெடியா இருக்கேன்னு சொன்னீங்களே, அதுதானா? என்ன ஆச்சு? ஐயோ, முட்டை வடிஞ்சு போச்சா? ராஜேஸ்வரி, என் மேல தப்பு இல்ல. முட்டை ஓடு வீக். எந்த ஃபேக்டரியில செஞ்சானோ தெரியல, அந்த முதலாளிய நான் கொல்லாம விடுறது. கம்முன்னு இருப்பா. ஒரு போட்டு போற வர. நெஞ்சு எரியுது. சரக்குல ஏதாவது கோளாரா? பாப்போம் பாப்போம் பாப்போம். ராஜேஸ்வரி, சரக்கு ஒரிஜினல். இத பார்த்து சந்தோஷப்படுறீங்களே, இதே மாதிரி தானே உங்க குடலும் பத்தி எரிஞ்சு கருகி போகுது. அதை நினைச்சு பாக்குறீங்களா? வைத்திய ராஜேஸ்வரி, நீ இப்ப சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்ல போயிடுச்சு. இருதயத்தையே மாத்தி வேற இருதயத்தை வைக்கிறான். குடல் போனா வேற குடலை வைக்கிறாங்க. அவ்வளவு கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பும் குடிச்சுனா போட்டு ஒரு பரட்டு பரட்டு. இது ஒத்து வராது. இந்த விலை இது அதிகம். சரி, இது நான் ஒத்துக்கலாம். சரி, இது அடிச்ச துண்டை போட்டு வியாபாரம் பண்றீங்களே, மாட்டை பார்த்து வியாபாரம் பண்ணுங்கயா. சரி, என்னையா கறக்கு மாடு? காலையில 2 லிட்டர் சாராயம், சாயந்தரம் 2 லிட்டர் சாராயம். என்னப்பா சாராயம் கறக்குற மாடா? சாராயம் குடிக்க நினைப்புல சொல்லிட்டேன், பால் தான் கறக்கும். சரி, இதா நீங்க கேக்குற பணம். இங்க கூட ஏப்போ தப்பி தவறி சாராயம் கறந்துடாதே மாடு. கறக்காது. அப்படி கறந்துச்சுன்னு வச்சுக்க, நல்லா ஓடும். எங்களுக்கு சொல்லி அனுப்பு. அலைச்சு இல்லாம இங்கேயே வந்துடுறான். பாப்பா போலாம். போலான்றியா? சிவாஜி கணேசன் எந்த படத்துல இப்படி குடிக்கிறாரு? இதெல்லாம் தப்பு. நான் அப்பவே சொன்னேன் உனக்கு. 3 கிளாஸுக்கு மேல போனா நீ ஆளெல்லாம் மாத்தி மாத்தி சொல்ற. அது யார் தெரியுமா? இது இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவானே, ரஜினிகாந்த். அவன். ஐயா, ரஜினிகாந்த் இல்ல. யாரு? 4 பேரை கேட்கலாம். 4 பேரு தூக்கிறதுக்கு கேட்க ஒரு ஆள் போதுதான். சரி, யார் கேட்கறதுப்பா? ஆர்எஸ் இங்க வா. சிவடா, இத நான் சிவாஜி கணேசன் சொல்றேன், இவன் ரஜினிகாந்த் சொல்றான். நீ நல்லா உத்து பார்த்து சொல்ல. போ. கண்ணாடி போட்டுக்க. உத்துக்கா உத்துக்கா. சிவாஜி இல்ல, ரஜினி இல்ல, பெரிய ஜிப்பா பண்றீங்க. அது ஜிப்பா போட்டாருனா லுங்கி கட்டினா நமக்கு என்ன? இது ஆம்பளைடா, பொம்பளை இல்லடா, மட்டையா. ஆம்பளையா பொம்பளையா? நீ எனக்கு சாவியா கொடு, நான் போறேன். சரி, வீட்டை திறந்து போட்டுட்டு பத்திரமா இருக்கிறதுன்னா சாவி தரேன். வீட்டை திறந்து போட்டே படுத்துருக்கேன். சரிப்பா, போ. நைனா பாத்து போ. ஆமா, இவன் எதுக்கு இப்படி ஓவரா குடிக்கிறான்? இவளை நினைச்சு அவன் குடிக்கிறான். அப்ப நம்ம யார நினைச்சு குச்சோம்? நினைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, செட்டப். நான் கூட்டிட்டு போறேன். அன்னைக்கு இல்லாமா எது வேணாலும் செய், வா. ஓரம்போ ஓரம்போ, சாராய வண்டி வருது. ஓரம்போ. என்னங்க, நானும் குடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சமாஜ், என் பொண்டாட்டி என்னோட சேர்ந்து குடிக்க போறாளா? வா. வீட்டுக்குள்ளவே குடிக்கிறதுக்கு சகா கிடைச்சா நான் ஏன் நாகப்பனை தேடி போறேன். இந்த குடி. நான் குடிக்கிறேன்னு சொன்னது சாராயத்தை இல்ல, ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, நீ விஷம் குடிச்சு சாப்பிடாது ராஜேஸ்வரி. அப்புறம் நான் செத்துடுவேன். நீ உயிரோட இருந்தாதான் 10 பாத்திரலாம் சேர்த்து 5ஓ 10ஓ என்கிட்ட குடிப்ப. அத நான் குடிப்பேன். நான் சாகிறது முக்கியம் இல்ல, உங்களுக்கு சாராயம் தான் முக்கியம். சாராயமும் முக்கியம், சம்சாரமும் முக்கியம். ராஜேஸ்வரி, 3 பாட்டில் குடிச்சேன்னு வை, முகமது அள்ளி அடிப்பேன். 5 பாட்டில சேர்த்தா மாதிரி குடிச்சேன், ஐதர் அள்ளிய அடிப்பேன். நீங்க எந்த அள்ளி அடிக்க வேண்டாம். ஊசி நூல் குடுக்கறேன், கோத்து கொடுங்க பாக்கலாம்.
அப்ப தெரியுது லட்சணம். இந்தாங்க. ராஜேஸ்வரி, நான் ஒரு வேலை இதுல ஜெயிச்சிட்டேன்னு வை, நீ நானும் சேர்ந்து சாராயம் குடியணும். முதல்ல கோத்து கொடுங்க. கோத்தப்பா, இது எங்க ஊசி அந்த அதோ தெரிஞ்சு போச்சுப்பா. ஆச்சா நூலாயிட்டுப்பா. ஆச்சா இது வந்து என்ன போச்சு? சந்தன கட்டையா இருந்த உடம்பு சாராய கட்டையா மாறிடுச்சு. திடமான உடம்பு தடுமாற்றம் இல்லாத பார்வை இருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எங்க போச்சு? குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போச்சு. நான் என்ன தையல் கடையா வைக்க போறேன்? ஊசியில நூல் அடிக்கடி கோத்து. நீ ராஜேஸ்வரி, நீ பச்சை குழந்தை. கடவுளே, இவரை நான் இனி என்ன சொல்லி திருத்த போறேன்? இவர்கிட்ட தான் குறைய கொட்டிக்கணும். ராவணன் சார், உங்களுக்கு 10 தலையாச்சே. 1 2 3 4 தானே இருந்து, மீதி 6 எங்க? ஓ, 6 தலை சாராய கடைக்கு போயிருந்தா? சார், நீங்க குடிக்கிறவரு, நம்ம கட்சி. ஐயோ ராமச்சந்திர சார், என்ன மன்னிச்சீங்க. உங்களுக்கு குடி பிடிக்காது, நீங்க தயவுசெய்து அப்படி திரும்பிங்க சார். ராமச்சந்திரன் சாருனாலே எனக்கு திக்குன்னு நெருப்பள்ளி கொண்ட மாதிரியா இருக்கும். நாப்பா, ஓ நாப்பா, அட நாப்பா ஒண்ணுதாயா? நாயுடு, என்ன மாடியா அது? அது பசு மாடுதான், 4 காம்பு இருக்குமே. அடிக்கடி அறுத்துக்கிட்டு அந்த ரங்கசாமி வீட்டுக்கா போகுது? அப்ப ஒண்ணு செய், நீ அதை வேற எவனுக்காவது வித்துரு. அதை அடிக்கடி அறுத்துக்கிட்டு ஓ வீட்டுக்கே வந்துடும். நல்ல கிராக்கி இருந்தா சொல்லட்டா? நீ ஒரு சரியான அறமட்டையா. அரைமட்டையா? நானே அறையில தான் இருக்கிறேன். ரங்கசாமி மாட்டை வித்தான், அது திரும்ப அவன் வீட்டுக்கே வந்துருச்சு. அத மாதிரி அவன் விக்கிற சைக்கிள் திரும்ப வந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். அண்ணே, நீ சாராயம் போட்டா சூரிய பகவான் கூட சுக்கு காப்பி குடிக்கிற மாதிரி நினைச்சு பாப்ப. ராஜேஸ்வரி, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உனக்கு சொல்ல போறேன். என்னங்க? சத்தியமா இடையில இருந்து நான் குடிக்க போறதில்லை. விஷசாராயத்தை குடிச்சிட்டு செத்து போனவங்களை என் கண்ணால பார்த்தேன். நீ செஞ்ச புண்ணியம் தான் இன்னைக்குன்னு பார்த்து நான் குடிக்கவே இல்லை. இப்பவே நான் மில்லுக்கு ஓடி போய் மன்னிப்பு கேட்டு இனிமே நான் குடிக்க மாட்டேங்க, எனக்கு வேலை கொடுங்க நான் கேட்க போறேன். மன்னிப்போம் மறப்போம் என்ற கொள்கையுடைய நிர்வாகம் திருந்தி வந்திருக்கும் மிஸ்டர் ரங்கசாமி அவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு அளிக்க சிபார்சு செய்யும். ராஜேஸ்வரி, இந்த மாசம் சம்பளம் வாங்கி குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கிட்டு வந்துட்டேன். அடகு வச்சிருந்த கம்மலையும் மீட்டுக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுல எவ்வளவோ செலவு இருக்கு, இப்ப ஏன் இதை வாங்கிட்டு வந்தீங்க? நான் கம்மல் போடலன்னு யாரு கேட்டா? யாரும் கேட்கல. கம்மல் போடுற காது துண்டு போகாம இருக்கிறதுக்காக தொடப்பு குச்சி போட்டிருக்கியே, அது என்ன குத்தி குத்தி கேட்டுது, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன நாகப்பா, உன் கூட்டாளி ரங்கசாமி அங்க காணுமே? அவர் திருந்திட்டாரா? இனிமே குடிக்கிறது இல்லையா, உழைப்பால உயர போறாரா? நண்பா, நீ நானும் சாராயம் குடிச்செல்லாம் மறந்துட்ட, பாக்குறதே இல்லையே. குடிய வாங்கி கொடுத்து கொடுத்து என் குடும்பத்தை கெடுத்த பாவியாச்சே நீ. இனிமேலும் சாராயம் குடிக்க என்ன கூப்பிட்ட ஷூட் பண்ணுவேன் ராஸ்கல். டிரைவர், டேக் த கார். எச்சியல கூட காத்தடிச்சா கோபுர கலக்கத்துல போய் குத்தி நிக்கும். அடுத்த காத்துக்கு கீழே வந்துரும்பா. உன்னை நான் திரும்ப சாராய கடைக்கு கூட்டிட்டு போல. என் பேரு நாகப்பன் இல்ல, கொத்துறங்கிது.
ராஜேஸ்வரி, கல்யாண பத்திரிக்கை பாதி வச்சாச்சு. எல்லாருமே முன்னாடியாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னங்க உங்க பொண்ணுக்கும் உங்க பொஞ்சாதினுடைய தம்பிக்கும் கல்யாணமாமேன்னு கேக்குறாங்க. நீங்க தான் ஊரே கூட்டி நிச்சயதார்த்தம் பண்ணீங்க. ஆமா, கல்யாண பொண்ணு எங்க? இதோ இங்கதான்ப்பா இருக்கேன். எங்கிட்ட ஏமா வைக்கப்படுற? மாப்பிள்ளை கிட்ட தானே வைக்க பண்ணோம். போங்கப்பா. டேய் ராமு, எனக்கு கொஞ்சம் பட்டாசு கொடுறா. டேடே அங்கே நில்லுடா. என்ன பார்த்தா பிச்சைக்கார பை மாதிரி தெரியுது. போடா வெளியே. போன வருஷம் தீபாவளிக்கு நீ கூட பிச்சைக்கார பை மாதிரி தான் இருந்த. நீ வெடிச்சானே நான் வெடிச்சானே? நான் வெடிக்கிறேன், நீ வேடிக்கை பாரு. இருக்கிறது எனக்கும் காலம் வரும். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, அம்மா ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. என்னடா டேய், என்னடா டேய், என்ன சொல்லுடா? திரும்பியான்னு கேக்குறேன். உண்மையை சொல்லுடா. ஆமா அம்மா. அம்மா அம்மா என்ன பட்டாசியை படிக்க வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஊசி பட்டாசை மட்டும் எடுத்து காட்டுது. குடிகாரம் பிள்ளைங்கிறது சரியாத்தான் போச்சு. ஒரே ஒரு ஊசி பட்டாசு தான் எடுத்தேன். மத்ததெல்லாம் எங்கடா? நான் எடுக்கலமா, இது மட்டும் தான் எடுத்தேன். உன் புள்ள அடி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டாமா. தோற விட்டு தோரணை கட்டாதான் உண்மையை சொல்லுவான். பாரு, அநியாயமா இந்த புள்ளை அடிக்காதீங்கம்மா. ஏண்டா குருட்டு பயமோன தப்பாத்தெல்லாம் சின்ன கறியில வச்சுட்டு அன்பு திருநான்னு போய் சொல்றியா? ஊசி தப்பாத்த திருநாள் அது திருட்டுதான். ஊசி தப்பாத்த திருடின கைதான் நாளைக்கு யாரு தப்பாத்த திருட சொல்லும். நீ வேற போலாம். தெரியாம நடந்துச்சு, மன்னிச்சிருக்கம்மா. உங்க அப்பன் குடிக்க போய்தான் இந்த தீபாவளி இப்படி ஆச்சு. உங்க அப்பன் திருந்தறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருடா. டேய் அன்பு, நான் பெத்த மவனே. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? அப்ப எதற்குவே சிகரெட் குடிக்கிறியடா? நீ மட்டும் குடிக்கிறியா? நான் குடிக்கிறேனா? அப்ப நான் குடிக்கிறத விட்டுட்டா நீ சிகரெட் குடிக்கிறத விட்டுடுவியா? ஆமா, நீ முதல்ல குடிக்கிறத விடு, நான் பிடிக்கிறத விடுறேன். வா, நாம ரெண்டு பேரும் தண்ணி மேல சத்தியம் பண்ணிக்கலாம். வா வாடா வா. அப்பா அப்பா ஐயோ அப்பா 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 ஐயோ அப்பா அப்பா அம்மா. அம்மா மருந்து வாங்கணும் டீச்சர் அம்மா கிட்ட கேட்டதும் 50 ரூபாய் கொடுத்தாங்கம்மா. சீட்டு கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். நானே வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரமா வந்து வரேன் ராஜேஸ்வரி. ஏன் அப்படி தள்ளாடிட்டு வர? 4 கிளாஸ் போட்ட காத்துல பறக்கிற மாதிரி இருக்குது. நானும் இப்படி காத்துல பறக்கணுமா? இடம் எங்க? அதோ அந்த தோப்புல. விடாதே, புடி. ஐயோ ஐயோ நானோதே ஐயோ. கண்டெடுது எழில் காணது. என்ன பாட்டுல பாரின் பாட்டு இது எப்படி இங்க வந்தது?
அதே ஏரோப்ளான்ல போறவன் எவனோ ஜன்னல் வழியா போட்டிருக்கிறான். நமக்குதான் வாசனை ஒரு மாதிரியா இருக்கு. ஃபாரின் பாட்டெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. அடிடா என்ன உப்பு கைக்குது? இது ஃபாரின்லாம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்குது. இன்னொன்னு போறே விட மாட்டியா? போயிட்டான். என்ன ஏறவே மாட்டேங்குது. போக போக ஏறும். ஆமா, இனிமே நாம நடந்தோம்னா கால பின்னும் படுத்துருவோம். பாத்தீங்களா? பட்டுக்கோட்டை வட்டார மது ஒழிப்பு கமிட்டியும் காவல்துறை சேர்ந்து தஞ்சாவூர்ல மாபெரும் மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாங்களா? அதுல ஆளுநர் பட்டுவாரியும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் கலந்துக்க போறாங்களா? அப்படியே நாமளும் கலந்துக்குவோம்.